நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பெத்த பிள்ளைங்க உங்களை விட கெட்டிக்காரங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெத்த பிள்ளைங்க வந்து என் பிள்ளை என்னோட கெட்டிக்காரன் தான் இருக்கணும், அதுதானே என் பெருமை. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வேறு மாதிரி, புரியுதா? ஒரு கிராமத்து பொம்பளை வந்து வெண்மையோடு சொன்னீங்களா, வெண்மை புடவை கட்டின ஒரு பொம்பளை வந்து கிராமத்து விதவை தாய், ஒரு வேறு, புரியுங்களா? அந்த வேறு பூமிக்குள்ள இருக்குது. அந்த வேறு வந்து உரத்தையும் தண்ணியை பூமிக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இந்த சிவகுமார மரத்தை உருவாக்குச்சு. அந்த மரத்துலேருந்து நிறைய கிளைகள் பூத்துக்கிடுங்குது. அப்போ அடிப்படையில் வந்து அந்த வேறு தான் பவர் ஜாஸ்தி. அந்த வேறு நல்லா இருந்தால் தான் இந்த பூத்துக்குள்ள பெருமையாக இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க என்னை விட பெருமையான பிள்ளைங்க தான், கெட்டிக்காரங்க தான். ஆனால் கெட்டிக்காரனுக்கு அடி வேறு அந்த நீ சொன்ன விதவை தாய். அதை நம்ம ஞாபகம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சராசரி தமிழன் மிக ஒரு பலகீனமான நிலையில தான் இன்னைக்கு இருக்கான். அது டாஸ்மாகோட சேல்ஸ்லயே நமக்கு தெரியுது. சினிமாவை வந்து அவன் தன்னோட நிஜ வாழ்க்கையை நேசிக்கிறான். அந்த சினிமா கதாநாயகியோட மானசீகமாக குடும்பம் நடத்துகிறான். இந்த மாதிரி ஒரு சராசரி தமிழன் பலவீனத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப ஒரு திரைப்படத்துறையில் அந்த அத்தனை பலகீனத்திற்கு மத்தியில் ஒரு மனிதன் எப்படி பலசாலியாக இவ்வளவு நாள் தாக்குப்பிடித்து வந்தீர்கள்? உங்களது சொந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு சராசரி தமிழனுக்கு நீங்கள் தரும் அந்த பலத்திற்கான டானிக் என்ன, ஒரு மெசேஜ் என்ன விடைக்கிறோம்? இதுக்கு பதில் சொல்றது மூலமா சூர்யா சாதாரணமான ஆளு, நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நீங்க தயவு செய்து நினைச்சுக்கலாம். முதலியா சொல்லிடுறேன், நான் சூர்யா பர்சன் தான் நான் கண்டிப்பா ஜோதிகாம இப்போ லவ் பண்ணியிருப்பேன். அதையும் முதல்ல நீ தீர்மானம் பண்ணிக்கங்க. நான் ஏன் அப்படி இருந்தேன்னு டாக்டர் கேட்டுக்கு பதில் சொல்றேன்னா, அடிப்படை பிறப்புன்னா அந்த அப்படி ஒரு கொடுமையான பிறப்பு. அம்மாவுக்கு 32 வயசு தாலி இருக்கிறாங்க, அப்பாவுக்கு 33 வயசு. அவர் பெரிய அசாரஜரு. ஒரு 2 வாரம் முன்னாடி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய், நம்ம பக்கத்தில் எப்படின்னா பட்டு புடவைனா சில்க் மீன் பண்ணாது, அந்த பட்டு புடவை வெள்ளை புடவைன்னு சொல்லுவாங்க. கிராமத்து பொம்பளைங்க வந்து பட்டு புடவையும் கலர் புடவை, வெள்ளை புடவை வெள்ளை புடவை. எங்கள் அம்மா வந்து இந்த பட்டு புடவைன்னு சொல்லக்கூடிய சாதாரண கலர் நூல் புடவையை வந்து 2 புடவை சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா யாரே சொல்லார், மசக்காளி எதுக்கு நீ 3 புடவை சேர்த்து பாக்கிட்டு வந்த, கிழிஞ்சு போன அப்பப்போ போய் எடுத்துக்கலாம்ல, நான் தான் இன்னும் 10 நாள் சாக போறேன்னு சொல்லாம இந்த மனுஷன் 3 புடவை வீணாக்கிட்டிய, எதுக்கு 3 புடவை பண்ண, ஒரு புடவை எடுத்து வந்து கிழிஞ்சா நம்ம வாங்கிக்கலாமா என்று சொல்லி இந்த புடவை வாங்கின 2வது வாரம் இந்த மனிதன் செத்து போய்விட்டான். எப்படிப்பட்ட ஆளுன்னு வீட்டுக்காரி கேட்டா, எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் மாமா எப்படிப்பட்ட ஆளுன்னா, அது ஒரு ராச பொறுப்பு. 32 வயசுலேயே வந்து இப்போ இங்கே உட்காந்து சொல்லி அஸ்வின் ஆஸ்பத்திரி தங்கவேல என்ன ட்ரெஸ்ஸில் வருவார் அப்படின்னு கேட்டால், நீல ட்ரெஸ்ஸில் வருவார் நீங்கள் சொல்லுவீங்க. அவர் அப்படியே இப்படி உட்காந்துட்டு பார்ப்பார், இல்லை பேஜ் கலர் பேண்ட்டு ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு வருவாங்க, அப்படி தான் அந்த ஆள் வந்திருக்கேன். இதை வந்து எங்கேயோ உட்காந்து சொல்லக்கூடிய ஞான திருஷ்டி அந்த மாதிரி 32 வயசு கிராமத்தில் கேட்டுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆள் வந்து 32 வயசில் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோம், நம்ம ஃபோட்டோ வச்சு அழுவாங்கிறதுக்காக என்ன ஃபோட்டோ எடுக்காதீங்க, முருகன் படத்தை ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறது அனுமதிக்கவே இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராணி பத்திரிக்கையில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. சிவகுமாரோட அப்பா ராக்கியா கவுண்டர் வந்து நிலத்தடி நீர் பார்த்து கொடுத்த கிணறு இது. இந்த கிணறுக்கு அவர் நிலத்தடி நீர் பார்த்து கொடுத்து 1930 பல்லடத்து பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் ஒரு 30-40 மைலுக்கு எங்கேயுமே கிணத்துல தண்ணி கிடையாது. அவங்க அப்பம் பார்த்து கொடுத்த கிணறு தோண்டணும், இப்பவும் அந்த கிணத்துல தண்ணி இருக்கு என்று சொல்லி புகைப்படத்தை ராணி பத்திரிகையில் பார்த்து நெகிழ்ந்து போய்விட்டேன். நான் என் அப்பா வாசனையே எனக்கு தெரியாது. அவர் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து 1930களில் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு மகத்தான மனிதன் பாதியில் விட்டு போயிட்டான். என்னை தூக்கி நெஞ்சில் போட்டுக்கு வரான். அப்போ எனக்கு 4-5 மாதம் இருக்குமா. நெஞ்சில் போட்டுட்டு, ஏண்டா மணிகாரா, உனக்கு அப்பா வேண்டாமாடா, உனக்கு அப்பா வேண்டாமான்னு கேட்கும்போது அந்த மனுஷன் என்ன ஃபீல் பண்ணிருப்பான்? இப்போ ஒரு தகப்பனா நினச்சி பார்க்குறேன் நான், உனக்கு அப்பா வேண்டாமா அப்படிங்கிற தூக்கி நெஞ்சில் போட்டுருந்து அவர் என்னுடைய 10வது மாதம் சொல்றார், நான் கற்றுக்கிட்ட இந்த வித்தை உண்மையாக இருந்தால் என்னுடைய விந்துக்கு இந்த பையன் பிறந்திருந்தான், இந்த பையன் 1 வயசு ஆகும்போது அவங்க அப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு 10 மாதம் இருக்கும்போது அந்த மனிதன் புறப்பட்டு போய்விட்டான்.
தவந்துட்டு இருந்தேன். நான் வந்து செவத்தோரமாக எழுந்துருந்தேன். நம்ம பொம்பளைகள் என்ன சொல்லுவாங்க, சுட்டி தலையம் பாரு, அப்புறம் எடுத்து சாட்சி நிற்கிறான் பாரு, அப்படி போடுவாங்க. நான் 10 மாதம் குழந்தை சுட்டி தலையன் அப்புறம் எடுத்து சாட்சி நிற்கிறான் பாரு, அப்படி திட்டு வாங்கி ஒரு வயசில் பிறந்தவன் நான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துல பொள்ளாச்சியில் படித்தவன் எங்கள் அண்ணன் எம்ஜிஆர் கலர் இருப்பான். காலையில் சிரித்து பேசிட்டு இருந்தவன் சாயங்காலம் பிளேக் நோயில் சாயங்காலம் பேக்க போயிட்டான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பிறந்து வந்திருக்கேன். ஊருக்குள்ளே வந்து ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கத்தாளங்களுக்கு வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. 2 பேர் படித்த முனியேஸ்வர், 2 பேர் படித்த 2 பேர் படிக்க முடியாத அக்கா வந்து 2ஆம் கிளாஸ் நிறுத்திட்டாங்க. அப்படி படித்து SSLC முடிக்குள்ளே கண்ணாமொழியில் போய் திரும்பி போச்சு. SSLCயில் வந்து ஃபேர்வெல்லில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 5, 6, 7, 8, 9, 10, 11 இத்தனை வருஷம் ஒன்றா படித்த ஒரு 25 பசங்க 10 பொண்ணுங்க வாத்தியார் 8 பேரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 5 ரூபாய் அந்த சூழ்நிலை நான் கொடுக்க முடியாமல் போச்சு. அப்படி புறப்பட்டு வந்தவன் ரமேஷ். அப்படி புறப்பட்டு வந்தவன் சென்னை வருகின்ற போது என்ன எழுதினேன் தெரியுமா? புலன்களிலே ஒரு உறுப்பு உபாதை செய்தால் அதை இழுத்து வைத்து அறுத்து விடுவது என்ற சிந்தையோடு சென்னை சென்றவன் நான். 15 வருஷம் பையனுக்கு என்ன வெறி இருக்கும், எத்தனை ஆசாபாசங்கள் இருக்கும், எத்தனை கனவு இருக்கும், எந்த புலன் உபாதை செய்யும் உங்களுக்கு தெரியும். அந்த புலனை இழுத்து வைத்து அறுத்து விடுவது என்ற சிந்தையோடு வந்து ராஜபாட்டை புக்கில் எழுதியிருக்கேன். அந்த வயசுல காதலை தீர்த்து கொண்டேன். பெண்களை பார்க்க வெறுத்தேன். ரிசர்ச் இருக்கிற போல் வாழ்ந்தேன். 7 வருஷம் தெரு தெருவா போய் ஓவியம் வரைந்தேன். அப்படி நான் வாழ்ந்ததால் தான் என் பிள்ளைகள் இப்படி சுதந்திரமாக வாழ முடிகிறது என்பதை ரமேஷ் அவர்கள் நன்றி. வணக்கம் சார். சொல்லுமா. சினிமா துறையில் நீங்கள் முன்னேற பல தடைக்கற்கள் ஏற்பட்டிருக்கும். சரி. அந்த தடைகள் படிக்கற்களாக மாற்றிய அனுபவங்களில் எங்களுக்கு சில வரித்துளிகள் நீங்கள் சொல்லுங்கள். அது இதாம்மா நிறையா சொல்லிட்டுமேம்மா. தடைக்கல்ல வந்து எப்படி சொல்கிறது, அது 1, 2, 38 படங்கள். சும்மா ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். ஒரு டைரக்டர் வந்து நீ தான் படத்தில் ஹீரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கதையை சொன்னார். 5 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. 1 மாதம் கழிச்சு போனேன். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னாரு. நீ தான் ஹீரோன்னு சொன்னார். 1 மாதம் முன்னாடி இப்போ டபுள் ஹீரோங்கிறாருன்னு கேட்டால் கூட யாருன்னு கேட்டால் ஜெமினிகன்னு சொன்னார். பரவாயில்ல 25 வருஷம் முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சவர். அவர் நான் சேர்ந்துச்சா தப்பு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் 5 நாள் கழிச்சு போனேன். சிவகுமார் செகண்ட் ஹீரோ, ஜெமினிகன் ஹீரோன்னாரு. செகண்ட் ஹீரோ 2 சீன் வரும், 1 சீன் வரும். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு ஷூட்டிங் போது போனேன். யாருப்பா நீ அப்படின்னாங்க. பாதிங்களா, ஹீரோவுக்கு சான்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சு யாருப்பா நீ என்ன அப்படின்னாங்க. இல்லைங்க அதான் அந்த ஹீரோவா சான்ஸ் அதெல்லாம் அதை அப்போ பேசணும். அது கதையெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் மாறி போச்சு. ஹீரோ போயாச்சு, டபுள் ஹீரோ போயாச்சு. நீ இந்த படத்தில் நீ ஆமாம்மா இருக்கிற 2 சீன் வருது அப்படின்னாங்க. அப்புறம் 2 சீன் கூப்பிட்டாங்க. போனேன். நான் புஷ்பலாவும் 2 சீன் நடித்தோம். திடீர்னு யோசனை நினச்சி இப்போ பாடின சீர்காழி அவர்கள் பாட்டு சொல்லி சீர்காழி வச்சு ஒரு பாட்டு போடலான்ட்டு வாமா 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 திரு வாசலை சாத்திட்டு வாமா நம்ம மாடிக்கு போவோம்மா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு ரைட் டே அண்ட் நைட் ஷூட் போய் பாட்டு 3 சீன் வந்துருச்சு. ஒரு பாட்டு வந்து போதுடா அப்பா நம்ம தப்பிச்சுட்டு நினச்சிட்டு இருந்தா 1 மாதம் கழிச்சு கொஞ்சம் இடையில டைபாய்டு வந்து படுத்துருந்தேன். படுத்துட்டு 5 நாள் கழிச்சு போகும்போது அந்த பிள்ளை நடிக்கிற TK பகவதி வந்து காரில் வந்து எனக்கு சொந்தமாக காரில் பிக்கப் பண்ண வந்தார். வந்து காரில் ஏறி வந்து இப்படி ஒரு பாரு பார்த்தாரு. எங்கே தம்பி வரேன்னாரு. ஷூட்டிங்குண்ணே. எந்த படம் ஷூட்டிங்கு? அதான் இப்போ நம்ம படத்துக்குண்ணா. இந்த படம் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சேர்த்துட்டேன் நான். நம்ம ஏற்கனவே ஒரு டூயட் பாட்டு வேறு பாடிட்டு 4 சீன் கையில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீ இருக்கிறையானு ஏன்னா அப்படி கேட்குறீங்க. இல்லை நான் 1 மாதமாக வர்றேன், நீங்கள் இந்த பக்கமே வரலையே, அந்த சந்தேகமாக இருக்குண்ணா. நேராக போன கேமராமோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டேன். டேய் நான் செத்துலாம் போயிட மாட்டேன், நான் தீர்மானம் தான் மெட்ராஸ் வந்திருக்கிறேன், இந்த பட்டம் இருக்குண்ணா இல்லையா? அது சும்மா சொல்லண்ணே. அடா என்னடா சொல்லண்ணா அப்படி என்ன அர்த்தம்? இருக்கிறனா இல்லையா? சொல்றா இல்லை. வெட்டிட்டானுங்கப்பா, வெட்டிட்டானுங்க. படம் முடிஞ்சது. படம் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. அந்த படத்தை கூப்பிட மாட்டான்னு நினச்சேன். சில்வர் ஜூப்ளிக்கு எனக்கும் அழைப்புகள் வந்துச்சு. இப்போ நேராக போனேன். சும்மா பேசாமல் உட்காந்துருந்தேன். எல்லாரும் சீல்டு கொடுத்தாங்க. அது சிவகுமார் அப்படின்னா எனக்கு சீல்டு. நேராக போன புரியல. போய் சீல்டை வாங்கிட்டு வந்து உட்காந்தோடனே நாகராஜமே பக்கத்தில் வாட்டு ஏன்னா இந்த படத்துக்கு நடிச்சிருக்கிறீங்க சீல்டு கொடுத்துருக்குறாங்க நக்கல் இருந்தாலும் சொன்னேன். இல்லை நடிச்சிருந்தேன், நிறைய சீனு வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்ட படத்துக்கெல்லாம் சீடு விடுறாங்க. மனுஷன் எவ்வளோ பெரிய மகராசன்.